ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை டெஸ்டினி. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி டீலிங்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். ரேரா அப்ரூவல்னால் என்ன, அது அவசியமா அண்ட் அதோட முக்கியத்துவம். ரேராவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. 2016 ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் செக்ஷன் 9 என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டோ புரோக்கரோ ஒரு கம்பெனியோ பிளாட்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், பில்டிங்ஸ் அண்ட் எந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டாக இருந்தாலும் ரேராவில் ரெஜிஸ்டர் பண்ணி வேலிட் புரோக்கர் லைசன்ஸ் மேண்டட்டரியாக வச்சுருக்கணும். 2017 அப்புறம் டிஎன் ரியல் எஸ்டேட் ரூல்ஸ் ரேரா அப்ரூவலை எல்லா ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டுக்கும் பீட் லேண்ட், அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆர் கமர்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாத்துக்கும் மேண்டட்டரி ஆக்கியிருக்காங்க. இது ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக வரக்கூடிய ஃப்யூச்சர் சட்ட சிக்கல்களை குறைக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. ரேரா அப்ரூவலோட மெயின் எய்ம் என்னன்னாக்கா, பையர்ஸ் அண்ட் தென் மணியை இல்லீகல் ஆர் இம்ப்ராப்பர் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் ஆர் புரோக்கர்ஸ் ஆர் ஏஜென்ட்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். இந்தெல்லாம் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் அண்ட் புரோக்கர்ஸை எப்படி ஒழுங்குபடுத்துதுன்னா, அந்த குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டியோட எல்லா நெசசரி டாக்குமெண்ட்ஸ், ப்ரூஃப்ஸும் கலெக்ட் பண்ணி வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரேரா அப்ரூவல் கிடைக்குது. இந்த சட்டம் ப்ராஜெக்ட் சைஸ் 500 ஸ்கொயர் மீட்டர் ஆர் 12.36 சென்ட் மேலே இருந்தால் மட்டும்தான் மேண்டட்டரி. அந்த சைஸ்க்குள்ளே இருக்கும் பட்சத்தில் ரேரா அப்ரூவல் இஸ் ஒன்லி ஆப்ஷனல் அண்ட் நாட் மேண்டட்டரி. இதில் ஒரு ப்ராஜெக்டோட வெளிப்படைத்தன்மை, அதாவது பையருக்கு ப்ராப்பர்ட்டியோட லீகலில் எந்த ஒளிவு மறைவுமே இல்லாமல் இருக்கிறது, ப்ராஜெக்டை சொன்ன நேரத்தில் டெலிவரி பண்ணுறது, ஒருவேளை டிலே ஆச்சுனாக்கா அதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்கறது, பையரை ஃபைனான்ஷியல் ஃப்ராட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது போல் பல ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இனிமேல் ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கனாக்கா ரேரா இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரேரா அப்ரூவல் எந்த மாதிரி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ரேராக்கும் டிடிசிபி ஆர் சிஎம்டிஏக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் எல்லாருக்கும் லைஃப்பில் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் அப்படின்ற மூமெண்ட் கண்டிப்பாக வரும். ஒரு சிலர் இப்போவே ஹவுசிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தேடிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம பேஜோட ஸ்டார்ட் அப்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.